வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம் உத்தரகண்டில் ஆட்சியை பிடித்தது பாரதிய ஜனதா. கட்சியின் ஆட்சி மன்ற குழு இன்று கூடி முதல்வர்களை தேர்வு செய்கிறது. பஞ்சாபில் ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். கோவா, மணிப்பூரில் இழுபறி. தமிழகத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். சிறுபான்மையினர் உரிமை மீட்பு மாநாட்டில் ஸ்டாலின் பேச்சு. ராமேஸ்வரத்தில் 6வது நாளாக தொடரும் போராட்டம். விரைவில் பேச்சுவார்த்தை என மத்திய அமைச்சர் உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் 325 இடங்களை பெற்று பாரதிய ஜனதா வரலாறு காணாத வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் உள்பட 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், பஞ்சாப், உத்தரகண்ட், கோவா ஆகிய மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலில் பல கட்டங்களாக பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. 5 மாநிலங்களிலும் ஒட்டுமொத்தமாக 690 பேரவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தது. தேர்தல் நடைபெற்ற 5 மாநிலங்களிலும் நேற்று காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 403 தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் தொடக்கத்திலிருந்தே முன்னணியில் இருந்த பாரதிய ஜனதா 325 இடங்களை பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது. கடைசியாக கடந்த 1991ஆம் ஆண்டு ராமர் கோவில் பிரச்சினையை முன்வைத்து போராட்டம் நடைபெற்ற போது பிளவுபடாத உத்தரப்பிரதேசத்தில் 221 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. அதற்கடுத்து மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா தற்போதுதான் வெற்றி பெற்றுள்ளது. பெருத்த எதிர்பார்ப்புடன் களத்தில் இறங்கிய சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி 54 இடங்களை பெற்று 2வது இடத்தை பிடித்தது. இதில் சமாஜ்வாதி 47 இடங்களையும் காங்கிரஸ் 7 இடங்களையும் மட்டுமே பிடித்தன. மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 19 இடங்களை பெற்று 3வது இடத்தில் உள்ளது. மற்ற கட்சிகள் 5 இடங்களை பிடித்துள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வெற்றியை அடுத்து அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினர். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களுக்கு மக்கள் அளித்த ஊக்கம் என அக்கட்சி தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து புதுதில்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசுக்கு மக்கள் அளித்த பாராட்டு என்றும் நாடு முழுவதும் மிகப்பெரிய தலைவர் பிரதமர் மோடி என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி உள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். ये जो विजय हुई है भारतीय जनता पार्टी की, वो विजय आने वाले दिनों में देश की राजनीति में से जातिवाद, परिवारवाद और तुष्टीकरण तीनों की राजनीति का अंत करेगी और एक नया युग देश की राजनीति में पॉलिटिक्स ऑफ परफॉर्मेंस का होगा, जो विकास के बारे में लोगों की भलाई के लिए जो काम करेगा उसी परफॉर्मेंस के आधार पर जनता वोट. சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மாநில ஆளுநர் ராம் நாயக்கிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். 5 மாநில தேர்தல் முடிவுகள் பற்றி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். வாக்குப்பதிவு எந்திரத்தில் எந்த பொத்தானை அழுத்தினாலும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்குப்பதிவாகும் வண்ணம் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனாலேயே பாரதிய ஜனதா அதிக அளவில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த மோடியும் அமித்ஷாவும் தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். हमने उनके ऊपर आरोप लगाया है। हमने मुख्य चुनाव
आयोग को भी लिखकर दिया है चिट्ठी, जो उसकी भी कापी हम आपको दे देंगे। यदि उनमें थोड़ी सी भी ईमानदारी है और वो कहते कि नहीं हमारे पक्ष में वोट पड़ा है, तो उनको घबराना नहीं चाहिए। फिर उनको बैलेट पेपर के माध्यम से, जो पुरानी व्यवस्था थी, उस माध्यम से चुनाव कराना चाहिए। दूध का दूध और पानी का पानी सामने आ जाएगा। हमें जसवंतनगर क्षेत्र की जनता ने बड़ी जीत कराया है, इसके लिए हम सभी जनता को बधाई दे रहे हैं। और अब जनता ने जो जनाधार दिया है उसे हम सब लोग स्वीकार करना चाहिए। लेकिन एक चीज ये है कि ये जो जीत वो हासिल कर पाए, उसके पीछे एक सांप्रदायिक भावनाओं के ऊपर जो जोर लगाया गया था और जातिवादी समीकरण, तो मोदी इफेक्ट जो था 2014 में वो कंटिन्यू कर रहा है थोड़े हद तक, ताकि लोगों को भरोसा हो कि जिनको दिया वो कागज पे देखे, वो वोट वहीं पर पड़ा और वो जमा करिए, मतलब किसी बक्से में। अगर जरूरत पड़ी रिकाउंटिंग हो, वो कागज के ऊपर रिकाउंटिंग हो। உத்தரகண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா 57 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 2 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் முதல்வர் ஹரிஷ் ராவத் தோல்வியடைந்துள்ளார். உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 57 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் கட்சியான காங்கிரஸ் 11 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் ஆட்சியை இழந்தது. 2 தொகுதிகளில் சுயேட்சைகள் வெற்றி பெற்றுள்ளனர். ஹரித்வார் மற்றும் கிட்சா ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் ஹரிஷ் ராவத் 2 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களிடம் தோற்றுப்போனார். இதனையடுத்து முதல்வர் பதவியிலிருந்து ஹரிஷ் ராவத் விலகினார். உத்தரகண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டு 16 ஆண்டுகள் ஆன நிலையில் அந்த மாநிலத்தில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததில்லை. முதல் முறையாக பாரதிய ஜனதாவுக்கு தனி பெரும்பான்மை பலம் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் மாநிலங்களில் யார் முதல்வர் என்பதை இன்று பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற குழு கூடி ஆலோசனை நடத்தவுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் தற்போது மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கும் ராஜ்நாத் சிங் முதல்வராக்கப்படுவார் என்று தேர்தலுக்கு முன்பு யூகங்கள் எழுந்தன. ராஜ்நாத் சிங் ஏற்கனவே அதை மறுத்துவிட்டார். இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் மனோஜ் சின்ஹா, மகேஷ் சர்மா, பாஜக எம்பி யோகி ஆதித்யநாத் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையில் அந்த மாநில பாரதிய ஜனதா தலைவர் அஜய் பட் தேர்தலில் தோற்றுவிட்டார். இதனால் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரிவேந்திர சிங் ராவத், சத்பால் மஹராஜ் ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா, இன்று கூடும் பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற கூட்டத்தில் முதல்வர்கள் தேர்வு பற்றி விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலத்தில் 77 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் பஞ்சாபில் அகாலி தளம் பாரதிய ஜனதா கூட்டணி காங்கிரசிடம் ஆட்சியை இழந்துள்ளது. 117 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 59 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 77 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி பெற்றுள்ளது. 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆம் ஆத்மி 2ஆம் இடத்திலும், ஆளும் கட்சியான அகாலி தளம் பாரதிய ஜனதா கூட்டணி 18 இடங்களை பிடித்து 3ஆம் இடத்திலும் உள்ளன. சிரோமணி அகாலி தளம் 15 இடங்களிலும், பாரதிய ஜனதா 3 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதனையடுத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதியாகியுள்ளது. அறுதி பெரும்பான்மை இடங்களை காங்கிரஸ் பெற்றுள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் அமரீந்தர் சிங் இன்று சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் மூலம் அமரீந்தர் சிங்கிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் பஞ்சாப் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர வேட்பாளர் நவ்ஜோத் சிங் சித்து அமிர்தசரஸ் கிழக்கு தொகுதியில் அபார வெற்றி பெற்றார். அதுபோல பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரான கேப்டன் அமரீந்தர் சிங் பாட்டியாலா தொகுதியில் வெற்றி பெற்றார். பிறந்த நாளில் இந்த வெற்றியை அமரீந்தர் சிங் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ਕਾਂਗਰਸ ਦੇ ਵਰਕਰ ਦਾ ਸ਼੍ਰੇਅ ਇੱਥੇ ਜੇ ਮੈਂ ਸਾਰਿਆਂ ਦੇ ਨਾਂ ਲੈਣ ਲੱਗਾ ਤੇ ਕੁਤਾਈ ਹੋ ਜੂਗੀ। ਇਹ ਜਿਹੜਾ ਨਿੱਜੀ ਸਵਾਰਥ ਹੈ, ਇਹ ਜਿੰਨੇ ਧੰਦੇ ਕਰਨ ਵਾਲੇ ਲੋਕ ਸੀ, ਇਹ ਜਿੰਨੇ ਅਹੰਕਾਰੀ ਲੋਕ ਜਿਨ੍ਹਾਂ ਨੂੰ ਰੱਬ ਭੁੱਲਿਆ ਸੀ, ਇਹ ਉਹਨਾਂ ਦੀ ਹਾਰ ਹੈ, ਉਹਨਾਂ ਦੇ ਅਹੰਕਾਰ ਦੀ ਹਾਰ ਹੈ।
வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தேர்தல் முடிவுகள் எந்த கட்சிக்கும் சாதகமாக அமையவில்லை. மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 60 இடங்களில் காங்கிரஸ் 28 இடங்களிலும் பாரதிய ஜனதா 21 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. மற்ற கட்சிகள் 11 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புவதாகவும் மதசார்பற்ற கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தபல் தொகுதியில் முதல்வர் இபோபி சிங்கை எதிர்த்து போட்டியிட்ட ஐரும் ஷர்மிளா வெறும் 90 வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வியடைந்தார். இதனையடுத்து அவர் அரசியலை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். கோவா மாநிலத்தில் மொத்தமுள்ள 40 இடங்களில் 17 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சியிடம் ஆட்சியை இழந்துள்ளது. கோவா மாநில சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 40 இடங்களில் காங்கிரஸ் கட்சி 17 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா 13 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. மற்ற கட்சிகள் 10 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. 17 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போது ஆட்சி அமைக்க போதுமான உறுப்பினர்கள் இல்லாததால் அங்கு இழுபறி நிலைமை நிலவுகிறது. காங்கிரஸ் தலைமையில் அங்கு கூட்டணி ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த முதல்வர் லட்சுமிகாந்த் பர்சேகர் மன்றம் தொகுதியில் தோல்வியடைந்தார். இதனையடுத்து பர்சேகர் தமது பதவி விலகல் கடிதத்தை மாநில ஆளுநரிடம் அளித்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் சிறுபான்மையினர் உரிமை மீட்பு மாநாடு திருநெல்வேலியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய ஸ்டாலின், ஜெயலலிதாவின் மரணம் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவித்தார். ஜெயலலிதா மரணம் குறித்து மக்களிடமும் சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்தார். 5 மாநில தேர்தலில் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளதைப் போலவே தமிழ்நாட்டிலும் மக்கள் மனநிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மறைந்து போயிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஒரு செய்தி உண்டா, ஆகவே அவருடைய சிகிச்சையில் இருக்கக்கூடிய மர்மம் அரசியல் நோக்கத்தோடு கேட்கிறது என்று யாரும் தயவு செய்து கருத வேண்டாம். நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பே, ஏன் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்பே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு உருவாகிட்டு இருக்கு. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 6வது நாளாக இன்றும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ என்பவர் கடந்த 6ஆம் தேதி இரவு பலியானார். உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் பிரிட்ஜோவின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவருடைய பாரம்பரிய மீன்பிடிக்கும் உரிமைகள் பாதிக்கப்படாத வகையிலும் இந்த நிலை தொடராத வண்ணம் நல்ல பல நடவடிக்கைகளை எடுப்பதன் குறித்து மாண்புமிகு பாரத பிரதமர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன் என்று நான் அந்த பெருமக்களிடம் தெரிவித்து வந்திருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டம் 8வது நாளாக தொடர்கிறது. மத்திய அரசு இயற்கை எரிவாயு திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், வடகாடு வானக்கன்காடு பகுதியில் கையகப்படுத்திய விளைநிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராம மக்கள் 8வது நாளாக இன்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று வடகாடு பெரிய கடை வீதி பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக வந்து மத்திய அரசுக்கு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். வடகாடு மட்டுமின்றி நல்லாண்டர் கொள்ளையிலும் போராட்டம் தொடர்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெற்றி, உள்ளூர் பிரச்சினைக்கு முன்னுரிமை என திருநாவுக்கரசர் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த வெற்றி மத்திய அரசின் சாதனைக்கானது அல்ல என்றும் உள்ளூர் பிரச்சினைகளுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 5 மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த வெற்றி பிரதமர் மோடிக்கான வெற்றி அல்ல என்று தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பஞ்சாபில் ஆட்சி இருந்தது, பிஜேபி அகாலிதளம் ஆட்சி, அது இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. கோவாவில் பிஜேபி ஆட்சி அகற்றப்பட்டிருக்கிறது. ஆக மோடிக்கு வெற்றின்னு சொல்ல முடியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன மாநில ரீதியாக மாநில பிரச்சனைகள் அடிப்படையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வருகிற போது மோடி அவர்கள் மக்களாலே நிராகரிக்கப்படுவார். கோவை அருகே உள்ள ஈஷா யோகா மையத்தில் நீராடிய பொழுது உயிரிழந்த மாணவனின் வழக்கில் சந்தேக மரணம் என பதிவு செய்யப்பட்டதால் அவனது பெற்றோர் போராட்டத்தை கைவிட்டனர். வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் நேற்று முன்தினம் கோவை அருகே உள்ள வெள்ளியங்கிரி ஈஷா யோகா மையத்திற்கு சென்றனர். அங்குள்ள தீர்த்த குளத்தில் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த பொழுது ரமேஷ் என்ற மாணவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது உடல் மீட்கப்பட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த அவரது தந்தை மன்னார்சாமி மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல்துறையிடம் புகார் அளித்தார். மேலும் சடலத்தை வாங்கவும் அவர் மறுத்துவிட்டார். இதனையடுத்து நேற்று சந்தேக மரணம் என காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து மாணவனின் உடலை அவரது உறவினர்கள் சொந்த ஊருக்கு எடுத்து சென்றனர். இதோட மர்மம் என்னன்னு ஓணும். இன்னைக்கு நான் பறி குத்துட்டு நிக்கிற கணக்கா நாளைக்கு எந்த பேரண்ட்ஸும் பறி குத்துட்டு நிக்க கூடாது. என் குழந்தை சாவுக்கு ஓணும், நல்ல தீர்வு ஓணும். என் குழந்தைக்கு எந்த நோவு நொடியும் கிடையாது, எந்த இசுவும் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு சாவு வீதே மறைச்சிடுறாங்க. ஆனா என் பையன் ஒரு ஆள் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா துணிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மருமகன் காலமானது ஒரு மிகவும் அவங்க குடும்பத்துக்கும் சரி எங்களுக்கு சரி ரொம்ப இழப்பாக இருக்கிறது. அதனுடைய தண்ணியை முழுமையாக பரிசோதித்து அதில் என்ன விஷத்தன்மை இருக்குதான்னு கண்டறிஞ்சு எங்கள் குடும்பத்துக்கு நியாயத்தை தேடி தருமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த பசங்களுக்கோ இளைஞர்களுக்கோ எந்த குடும்ப சார்ந்தவங்க வரக்கூடாது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் துணை ராணுவத்தினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 12 வீரர்கள் பலியாகினர். அதில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக ராணுவ வீரரும் பலியானார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள கழுமரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் கடந்த 2000ஆம் ஆண்டு ராணுவ பணியில் சேர்ந்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் எல்லை பாதுகாப்பு படையில் இவர் பணியாற்றி வந்த நிலையில் துணை ராணுவத்திற்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் சங்கர் மாவோயிஸ்டுகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடன் சேர்த்து துப்பாக்கிச் சண்டையில் 12 வீரர்கள் பலியாகினர். இறந்த ராணுவ வீரர் சங்கருக்கு எழிலரசி என்ற மனைவியும் பூவிழி என்ற 2 வயது மகளும் தர்ஷன் என்ற 7 மாத ஆண் குழந்தையும் உள்ளனர். ராணுவ வீரரின் மரண செய்தி அறிந்து கழுமரம் கிராமம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. இறந்த சங்கரின் உடல் நாளை அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மற்றும் காற்றுடன் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கடும் வறட்சியால் பயிர்கள் தண்ணீரின்றி கருகும் நிலை காணப்படுகிறது. பகல் நேரங்களில் கடும் வெயில் காரணமாக மக்கள் வெளியே நடமாட முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் குளிர்ந்த காற்று வீச தொடங்கி லேசான மழை பெய்தது. இதனையடுத்து நேற்று மாலை மதுரை மட்டுமின்றி மேலூர், உசிலம்பட்டி, சத்திரப்பட்டி உள்பட பல்வேறு பகுதிகளிலும் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து காணப்பட்டது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் அலுவலகம் மற்றும் அன்றாட பணிகளுக்கு செல்வோர் கடும் அவதிக்குள்ளாகினர். இரவு நேரத்தில் புழுக்கம் அதிகமானதால் மக்கள் நிம்மதியான தூக்கமின்றி சிரமத்திற்குள்ளாகினர். இந்நிலையில் வேப்பந்தட்டை, கிருஷ்ணாபுரம், அன்னமங்கலம் உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இடையிடையே இடிமின்னல் தோன்றி மறைந்தது. ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பம் நீங்கி குளுமை வீசியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கடந்த 3 நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் உதகையில் நேற்றும் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு இல்லாததால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக நீலகிரி மாவட்டம் மஞ்சூர், குன்னூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து உதகையில் இன்று கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரமாக பெய்த மழையினால் ஏரியில் படகு சவாரி நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து ஓரிரு நாட்கள் மழை பெய்தால் விவசாயம், குடிநீர் மற்றும் மின் உற்பத்திக்கு தேவையான தண்ணீர் கிடைக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பௌர்ணமியையொட்டி திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவிலில் நூற்றுக்கணக்கானோர் நேற்றிரவு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவான்மியூரில் பாம்பன் அருள்மிகு குமரகுருதாச சுவாமிகள் சமாதியடைந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். பௌர்ணமி இரவில் சென்னை மாநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுடன் வந்து மடத்தில் தங்கியிருந்து சுவாமிகளை வழிபட்டால் நினைத்தது நடப்பதாக நம்பிக்கை. பௌர்ணமியையொட்டி பாம்பன் அருள்மிகு குமரகுருதாச சுவாமிக்கு நேற்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதேபோல பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு மயூரநாதர் கோவிலிலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன. சுவாமியோட ஒரு பாடலும் நம்மளுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் எல்லா பாடல்லையும் சாமி அவரை உள்ளுணர்ந்து அவரையும் திட்டி ஒரு சமயம் அவரே திட்டி பாடல் எழுதியிருக்காரு. அது என்னன்னா அவருக்காக திட்டினாதான் நம்மளதான் குறிக்கும். ஆனால் அது சாமி நம்மளுக்காக பண்ணுற எல்லா விஷயமே நம்ம கடைப்பிடிக்கணும். இங்கே அவரை வைராக்கியமாக பிடிச்சிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்ன வேண்டி வராங்களோ அதெல்லாம் அவர் அருள்றாரு. அதனால் பாம்பன் சுவாமி மாதிரி ஒரு குருவை உலகத்தில் பார்க்குறது ரொம்ப அரிது. 6666 பாடல்கள் பாடியிருக்காங்க. மக்கள் மேம்படணும், மக்கள் உய்யணும், மக்கள் வினைப்பயன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அநேக பாடல்களை பாடியிருக்காங்க. இவரை குருவாக எடுத்து யார் வழிபட்டாலும் அவங்களுக்கு அநேக நன்மைகள் கிடைப்பது உண்மை. இத்தாலியில் நடைபெற்ற பன்னாட்டு சைக்கிள் போட்டி முதலிடத்தை பிடித்த கொலம்பிய வீரர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இத்தாலியில் நடைபெற்ற பன்னாட்டு சைக்கிள் மலையேறும் போட்டியில் கொலம்பிய வீரர் நைரோ குயின்டனா வெற்றி பெற்றுள்ளார். இத்தாலியில் பன்னாட்டு மலையேறும் சைக்கிள் போட்டி நடைபெற்றது. இதில் கொலம்பியா, பிரிட்டன், நெதர்லாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். 4 சுற்றுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டி நடைபெற்றது. மான்ட்லோடா முதல் டெர்மிலோன் வரையிலான 187 கிலோமீட்டர் மலைப்பாதையில் சைக்கிள் வீரர்கள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்றனர். தொடக்கம் முதலே கொலம்பிய வீரர் நைரோ குயின்டனா முன்னிலை பெற்றார். வீரர் மாத்வே மலைப்பாதையில் நுழைந்த பொழுது எதிர்பாராத விதமாக தடுமாறி விழுந்து தடுப்பு சுவரை தாண்டி பள்ளத்தில் விழுந்தார். இருப்பினும் அவரை தொடர்ந்து வந்த வீரர்கள் பந்தய தொலைவை எட்ட முனைப்புடன் சென்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் முடிவில் கொலம்பிய வீரர் நைரோ குயின்டனா முதலிடத்தை பிடித்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றார். 2 மற்றும் 3ஆம் இடத்தை பிரிட்டன் வீரர்கள் முறையே கெய்ன்டூ மற்றும் ஆடம் யாட்சன் பிடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம் உத்தரகண்டில் ஆட்சியை பிடித்தது பாரதிய ஜனதா. கட்சியின் ஆட்சி மன்ற குழு இன்று கூடி முதல்வர்களை தேர்வு செய்கிறது. பஞ்சாபில் ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். கோவா, மணிப்பூரில் இழுபறி. தமிழகத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். சிறுபான்மையினர் உரிமை மீட்பு மாநாட்டில் ஸ்டாலின் பேச்சு. ராமேஸ்வரத்தில் 6வது நாளாக தொடரும் போராட்டம். விரைவில் பேச்சுவார்த்தை என மத்திய அமைச்சர் உறுதி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.